தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. நாளை பிற்பகலில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்படும். நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும் நிலையில் ஆளுநருக்கு வரவேற்பு அளிக்க சிறப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. ஒத்திகையில் சபாநாயகர் JCD பிரபாகர் பங்கேற்றார். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த விராலிமலை சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. நான்கு அதிமுக MLAக்களின் ராஜினாமாவை ஏற்ற சபாநாயகரின் உத்தரவுக்கு எதிராக அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கு. இடைத்தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,030 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,12,240 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து எந்த கொள்கை முடிவும் எடுக்கவில்லை என்று போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. பேருந்து கட்டணம் விரைவில் உயர்த்தப்படலாம் என சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் வாரியத்தில் இனி கலந்தாய்வு மூலம் வெளிப்படைத்தன்மையோடு பணிமாறுதல்கள் நடைபெறும். ஜூலை 1 முதல் ஆன்லைன் மூலமாக பணிமாறுதல் கலந்தாய்வு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகங்களில் உள்ள பூஜை பொருட்கள் கடைகளில் விலைப்பட்டியலை கட்டாயம் காட்சிப்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். கோவில் வளாக கடைகளில் தரமான பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும், அரசிடம் அனுமதி பெறாத எந்த பொருட்களையும் விற்கக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சிறப்பு பயிற்சி. சென்னை கலைவாணர் அரங்கில் 2வது நாளாக பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் தனது இல்லத்தில் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தாவேக அரசின் வெள்ளை அறிக்கை மற்றும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்ததில் எந்த அரசியலும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் சாதனை விளக்க புத்தகத்தை ரஜினியிடம் வழங்கச் சென்றதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நேற்று மதிப்புக்குரிய நம்முடைய மூத்த நடிகர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களிடம் போய் நான் கொடுத்துட்டு வந்தேன். வேறு அரசியல் எதுவுமே நாங்கள் பேசவும் இல்லை. ஒரு வால் போஸ்டில் திரு ரஜினிகாந்த் அவருடைய படம் இருந்தது. அதை பார்த்துவிட்டு அவரே என்னை எதிலும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு என்னைய சொல்லிவிட்டார். அவர் எந்த கட்சியிலும் கிடையாது, எந்த கட்சிக்கும் வரவும் மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதற்கு எதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. We the Leaders இயக்கம் மக்களுக்கானது, அரசியலுக்கானது அல்ல என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இயக்கத்தில் சேர பாஜகவினர் உட்பட யாரையும் தான் வற்புறுத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜயை இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேரில் சந்திக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. நேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை வைகோ நேரில் சந்தித்த நிலையில் இன்று முதலமைச்சரை சந்திக்கிறார். நடிகை கௌதமி அளித்த சொத்து அபகரிப்பு புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை. அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சென்னை மற்றும் மதுரையில் 6 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுகள் என போலி ஆவணம் தயாரித்து 4.51 கோடி ரூபாய் பென்ஷன் மோசடி. துறைமுக அதிகாரிகள் 4 பேர் உட்பட 7 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை.
சென்னை விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேட்பாரற்று கிடந்த பார்சலில் இருந்து கிறிஸ்டல் மெத் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ராஜமங்கலம் அருகே போலீசாருக்கு பயந்து ஏரியில் குதித்த இளைஞர் உயிரிழப்பு. போதைப் பொருள் புகைத்தவர்களை போலீசார் விரட்டிய போது ரெட்டேரியில் குதித்து தப்ப முயன்ற நிலையில் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நெல்லைக்கு ஹெலிகாப்டர் மூலம் நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. முறைகேட்டை தடுக்கும் வகையில் 2 வங்கிகளின் பாதுகாப்பு அறைகளில் நீட் வினாத்தாள் வைக்கப்படுகின்றன. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விதிக்கப்பட்ட தற்காலிக தடையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெலகிராம் நிறுவனம் வழக்கு. டெலகிராம் நிறுவனத்தின் மனுவை உடனடியாக விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புதல். ராஜஸ்தான் எல்லையில் தேநீர் கடை நடத்தி ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த முஸ்தாக் அலி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ISI அமைப்பிற்கு தகவல்களை அனுப்பி வங்கிக் கணக்குகளில் பணம் பெற்றது விசாரணையில் அம்பலம். பிரான்சில் நடைபெறும் G7 மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்திய நேரப்படி மாலை 6:15 மணியளவில் சந்திப்பு நடைபெற உள்ளது. பிரான்சில் G7 மாநாட்டிற்கு இடையே ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க அமீரக அதிபருக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்சில் G7 மாநாட்டின் குழு புகைப்படத்தின் போது இத்தாலி பிரதமர் மெலோனி மற்றும் இந்திய பிரதமர் மோடி இடையே நடந்த சுவாரஸ்யமான உரையாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரதமர் மோடியிடம் பேசிய மெலோனி தங்களின் மெலடி வீடியோ வைரலானதை நினைவு கூர்ந்து நாம் தான் இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரபலமான ஜோடி என்று நகைச்சுவையாக தெரிவித்தார். சர்வதேச தரத்தில் சென்னைக்கான 3வது மாஸ்டர் பிளான் திட்டத்தை உருவாக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச வல்லுநர்களுடன் இணைந்து விரைவில் பணிகளை முடிக்க தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. சென்னையில் விமான சேவைகள் குறைக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. இலங்கை, அந்தமான், சிங்கப்பூர், துபாய் செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பள்ளிகளின் கல்வி கட்டண நிலுவைத் தொகையை வசூலிக்க புதிய கொள்கையை உருவாக்க நிபுணர் குழுவை அமைக்க கோரிய வழக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சரணாலய பகுதியில் உள்ள ரிசார்ட்டுகளில் கேம்ப் ஃபயர் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தடை விதித்துள்ளது. சரணாலய பகுதியில் உள்ள ரிசார்ட்டுகளில் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மானாமதுரையில் போலீஸ் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் ஆகாஷின் உடல் நீதிமன்ற உத்தரவுப்படி தகனம் செய்யப்பட்டது. ஆகாஷின் உடலை வாங்க மறுத்து 100 நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் குடும்பத்தினர் முன்னிலையில் அதிகாரிகள் தகனம் செய்தனர். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸ்டாலின் படத்தை வைக்க கோரி திமுக கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பிய நிலையில் காமராஜர் படத்தை வைக்குமாறு காங்கிரஸ் கவுன்சிலர்கள் முழக்கம் எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வீட்டின் முன் விளையாடிய 3 வயது பெண் குழந்தை பள்ளி வாகனம் மோதி பலி. விபத்தை ஏற்படுத்திய பள்ளி வேன் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஒதுங்கும் ஜெல்லி மீன்களால் கடலில் நீராட பக்தர்கள் அச்சம். தூத்துக்குடி மீன்வளத்துறை இணை இயக்குனர் இளம்வழுதி தலைமையிலான அதிகாரிகள் கரை ஒதுங்கிய ஜெல்லி மீன்களை பிடித்து ஆய்வு செய்தனர். வெள்ளை மாளிகையில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்த தீட்டப்பட்டிருந்த சதி முறியடிக்கப்பட்டதாக FBI தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை அருகே ட்ரோன்களை வெடிக்கச் செய்து சிதறி ஓடும் கூட்டத்தை நோக்கி ஸ்னைப்பர்கள் மூலம் சுட திட்டமிட்டிருந்ததாக கூறி 5 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். பொலிவியாவில் கடந்த 47 நாட்களாக நீடித்து வரும் நாடு தழுவிய சாலை மறியல் மற்றும் போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக விவசாய அமைப்புகள் அறிவித்துள்ளன. நாட்டின் தற்போதைய அதிபர் ரொட்ரிகோ பாஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளை மாளிகையில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஸ்னைப்பர் துப்பாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்த தீட்டப்பட்டிருந்த சதி முறியடிக்கப்பட்டதாக FBI தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை அருகே ட்ரோன்களை வெடிக்கச் செய்து சிதறி ஓடும் கூட்டத்தை நோக்கி ஸ்னைப்பர்கள் மூலம் சுட திட்டமிட்டிருந்ததாக கூறி 5 பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். பொலிவியாவில் கடந்த 47 நாட்களாக நீடித்து வரும் நாடு தழுவிய சாலை மறியல் மற்றும் போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக விவசாய அமைப்புகள் அறிவித்துள்ளன. நாட்டின் தற்போதைய அதிபர் ரொட்ரிகோ பாஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜார்டனை 3-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியா அணி வீழ்த்தியது. இதன் மூலம் ஜே பிரிவில் 2வது இடத்திற்கு முன்னேறியது ஆஸ்திரியா. முதலிடத்தில் அர்ஜென்டினா நீடிக்கிறது. ராமநாதபுரத்தில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் பெண் உயிரிழந்ததாக கூறி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தை அடுத்த பால்கரை கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவருக்கு மூக்கில் பிரச்சனை இருப்பதாக கூறி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. அறுவை சிகிச்சை செய்ததில் இருந்து உடல்நிலை மோசமாகி கவலைக்கிடமான நிலையில் இருந்த தமிழ்ச்செல்வி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அறிந்த அவரது உறவினர்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த தமிழ்ச்செல்வியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், அவரது மரணம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.